தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நடிகர் விஷால் தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்த லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கோரிய விஷால் தாக்கல் செய்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சண்டக்கோழி 2 படம் வெளியீடு தொடர்பாக 12 விழுக்காடு ஜிஎஸ்டி தொகையை லைகா நிறுவனம் செலுத்தவில்லை என வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் தாக்கல் செய்த மனுவில் விஷால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான சண்டக்கோழி திரைப்படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்கு மற்றும் சாட்டிலைட் வெளியீட்டு உரிமைக்காக லைகா நிறுவனத்துடன் கடந்த 2018ஆம் ஆண்டு 23 கோடியே 21 லட்சத்து போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி படம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதற்கான 12% ஜிஎஸ்டி தொகையை லைகா பட நிறுவனம் செலுத்தாததால் அபராத தொகையுடன் சேர்த்து 4 கோடியே 88 ரூபாயை செலுத்தியுள்ளதாக விசார் கூறியுள்ளார். லைகா நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் நிறுவனத்தை மூடிவிட்டு தயாரிப்பாளர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதால் தான் செலுத்திய ஜிஎஸ்டி தொகை மற்றும் அபராத தொகையை வட்டியுடன் சேர்த்து 5 கோடியே 24 லட்சத்து 10,423 ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப கோரி லைகா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணை நடந்தபோது இரு தரப்பிலும் சமரசம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.